ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற பெல் சிம்பல் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு பட்டாணி எடுத்தது நைட்டு நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேங்க. மறுநாள் காலை நீங்கள் பார்க்கும்போது நமக்கு பட்டாணி நல்லா ஊறி வந்திருக்குங்க. இது போல் நீங்கள் பட்டாணி ஊற வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் தண்ணி ஊற்றி பட்டாணி நல்லா நீங்கள் கழுவி நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஃபுல்லாக வடித்து இந்த பட்டாணி நீங்கள் சைடில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு அகலமான ஒரு பிளேட் நம்ம எடுத்துக்கலாங்க. பிளேட் நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளாத் எடுத்து இது மேலே போட்டுக்கோங்க. நான் எனக்கு இது போல் ஒரு கிளாத் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கிளாத் நீங்கள் போட்டதுக்கப்புறம் நம்ம பட்டாணி வச்சுட்டு இந்த பட்டாணி ஃபுல்லாகவே நீங்கள் இந்த துணி மேலே நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பட்டாணி ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டுட்டு இந்த துணியை வச்சு நீங்கள் பட்டாணி மேலே எல்லா பக்கமும் அந்த ஈரம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா நீங்கள் இது போல் நல்லா நீங்கள் தொடச்சி விட்டுருக்கோங்க. நான் பாருங்கள், இதே போல் எல்லா பட்டாணியுமே இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இல்லாத அளவுக்கு நல்லாவே நான் இதே மாதிரி நான் தொடச்சி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் ஃபேன் காற்றுக்கு ஆற வச்சு இந்த பட்டாணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், ஃபேன் காற்றுக்கு நல்லாவே பட்டாணி ஃபுல்லாகவே நான் ஆற வச்சு அந்த ஈரம் எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பட்டாணி ஃபுல்லாக எடுத்து ஒரு ஓர வச்சுட்டு நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லை நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு காட்டன் துணியோ இல்லைனா இது போல் நீங்கள் டிஷ்யூ பேப்பரை நீங்கள் போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ட்ரையாக வச்ச பட்டாணி ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ் உள்ளுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எதுக்காக நம்ம பார்க்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நமக்கு ஏதாச்சும் பட்டாணி நமக்கு தேவைப்படுங்க, நம்ம கூரைக்கு மறந்துட்டாலோ இல்லை நமக்கு பட்டாணி குழம்பு ஏதாச்சும் நம்ம செய்யனாலும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பட்டாணி நமக்கு கிட்டத்தட்ட 20 நாள் வரைக்கும் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நார்மலாக நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணாலே போதும். நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுமோ அப்போல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அடிக்கடிக்கு ஒரு வைக்கணும்னு அவசியமே கிடையாது, டேரெக்டாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் எடுத்துருக்கேன். சுண்டைக்காய் இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணி செஞ்சு பாருங்கள். நமக்கு சுண்டைக்காய் கொஞ்சம் கூட கசப்பே தெரியாதுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி சுண்டைக்காய் இது போல் எடுத்துருக்கேன். இந்த சுண்டைக்காய் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து ஒரு ஓரம் நீங்கள் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கவர் நம்ம எடுத்துக்கலாங்க. கவர் நம்ம எடுத்துகிட்டு இந்த சுண்டைக்காய் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி கவருக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கவருக்குள்ளே நீங்கள் போட்டதுக்கப்புறம் இந்த கவரை நீங்கள் இது போல் நல்லா நீங்கள் மடித்து ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இடிகள்லாம் இருக்குல்ல, இதை வச்சு நீங்கள் இது போல் சுண்டைக்காய் மேல் நல்லா நீங்கள் தட்டி விட்டுக்கோங்க. ஒருவேளை இடிகள்னால் நீங்கள் சப்பாத்தி கட்டையாச்சும் நீங்கள் தட்டிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா சுண்டைக்காய் மேல் நல்லா நீங்கள் தட்டிட்டுக்கப்புறம் ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப் எடுத்து தட்டின சுண்டைக்காய் ஃபுல்லாகவே நீங்கள் கப்புக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த விதை ஃபுல்லாகவே நமக்கு கவருக்குள்ளே அப்படி நின்றுக்குங்க. அந்த கவரத்துக்கு நீங்கள் கீழே போட்டுடலாம். இந்த சுண்டைக்காய் உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் ஊற விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து நீங்கள் மறுபடி கை வச்சு ஒரு டைம் நல்லா நீங்கள் கலக்கிட்டு இந்த சுண்டைக்காய் மட்டும் எடுத்து ஒரு கப்புக்குள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு சுண்டைக்காய் கசப்பே இருக்காதுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, சுண்டைக்காய் கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி நீங்கள் கீழே ஊற்றாதீங்க. அதுவுமே நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லியும் பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம முன்னாடியே சுண்டைக்காய் கழுவணும் இல்லையா, தண்ணி நீங்கள் கீழே ஊற்றாதீங்க. இது நம்ம இதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டுங்க, நல்லா கலக்கி இதை நீங்கள் ஒரு ஓரம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த தண்ணிக்குள் நம்ம மஞ்சள் தூள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கிறதுனால இதுக்குள்ளே நம்ம வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாதுங்க. இப்போ நம்ம சிங்க் கிட்ட போயிடலாங்க. சிங்க் உள்ளுக்குள்ளே பாத்திரம் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சுடுங்க. க்ளீன் பண்ண முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூனுக்கும் நீங்கள் சோடா எடுத்துக்கலாங்க. இட்லிக்கு போடக்கூடிய சோடாங்க. அந்த சிங்க் ஓட்டையை சுற்றி நீங்கள் நல்லா நீங்கள் சோடா கொட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணி ஒரு 2 சொம்பு போல் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க.
இருக்குங்க. சுடு தண்ணி எடுத்துகிட்டு சிங்க் உள்ளுக்குள்ளே எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் சுடு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம சுண்டக்காய் க்ளீன் பண்ண தண்ணி இருக்குல்லையும் தண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் சிங்க் உள்ளுக்குள்ளே இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட மறுபடியும் நீங்கள் ஒரு சொம்பு போல் தண்ணி சுடு தண்ணி நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த நமக்கு சிங்க் உள்ளுக்குள்ளே அடப்பு எல்லாம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் கரப்பான் பூச்சி, புழு பூச்சி, பேட் ஸ்மெல்லு எல்லாமே அழிஞ்சு போயிடுங்க. அதனால் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் ரவை கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தாலும் சரி, அதிகமாக வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க, இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. நான் ஃபஸ்ட்டு பாக்ஸ் எடுத்துருக்குங்க. நான் இன்றைக்கி 2 காஞ்ச மிளகா போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா நீங்கள் அப்படியே சேர்க்காமல் வறுத்து நீங்கள் காஞ்ச மிளகாவை ஆற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் ரவையை நீங்கள் கொட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரவை ஃபுல்லாக நீங்கள் பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கொட்டினதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் கரண்டி வச்சு ரவை ஃபுல்லாகவும் நீங்கள் எல்லா பக்கம் நல்லா நம்ம ஒரே சமமாக நிறவி நம்ம விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் ரவை ஃபுல்லாக நீங்கள் கொட்டி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடி நம்ம காஞ்ச மிளகா எடுத்துக்கலாங்க. நீங்கள் நார்மல் காஞ்ச மிளகா சேர்க்கக்கூடாது. காஞ்ச மிளகா நல்லா நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா சூடு ஆற விட்டதுக்கப்புறம் அந்த காஞ்ச மிளகா ஃபுல்லாகவே நீங்கள் காம்போடவே இந்த ரவை உள்ளுக்குள் நடுவில் நீங்கள் இது போல் நீங்கள் நடுவில் நட்டு வச்சுருந்தீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு ரவை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வண்டு புழு பூச்சி நமக்கு ரவை கிட்டே வராது. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு உடஞ்சி போனால் செராமிக் கப் எடுத்துருக்குங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் ஒருவேளை செராமிக் கப்பெல்லாம் இன்றைக்கி அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு பழைய டம்ளரை இல்லைனா ஒரு பழைய கப் எடுத்து வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு சாம்பிராணி போல் எடுத்துருக்கேன். நம்ம பூஜைக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய சாம்பிராணி இருக்கு இல்லையா, அந்த சாம்பிராணி நீங்கள் நல்லா பற்றச்சு இந்த கப்புக்குள்ளே நான் வச்சு விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறம் நம்ம பூண்டு தூள் ஃபுல்லாக உரிச்சதுக்கப்புறம் பூண்டு தூள் எல்லாம் நம்ம கீழே கொட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி பூண்டு தூளை கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த கப்புக்குள்ளே நீங்கள் போட்டு விட்டுருங்க. இந்த கப்புக்குள்ளே நீங்கள் போடும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புகை கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி நமக்கு புகை வரும்போது என்ன ஆகும்னா நமக்கு பூண்டுத்தூள் வாசனை, சாம்பிராணி வாசனை ஃபுல்லாகவே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு கொசு கூட நமக்கு வரவோ செய்யாதுங்க. இந்த டிப்பை நீங்கள் ஈவினிங் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆளோட்டு கொசு வத்தி நமக்கு எதுவுமே வேண்டாம். இது ஒன்று தான் மட்டும் போதுங்க. வீடு நல்லா வாசனையாக இருக்கும். கொசு எதுவும் நமக்கு வரவும் செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு வாட்டர் கிணறு இருந்தால் போதுங்க, அழகாக நம்ம பாத்திரம் அடிக்கலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இது போல் ஒரு வாட்டர் கிணறு எடுத்துருக்கேங்க. இந்த வாட்டர் கிணறு நீங்கள் இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுக்கிறதுக்காக பிளேட் எடுத்துருக்கேன். நீங்கள் கத்தி இல்லை பிளேட் வச்சு இந்த வாட்டருக்கு நான் வீடியோ காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு மேல் பாட் மாட்டாங்க நமக்கு தேவைப்படும், கீழே பாட் நமக்கு தேவைப்படாது. அதில் நீங்கள் கட் பண்ணிட்டு இந்த பாட்டில் நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. மேல் பாட் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. அது கொஞ்சம் அன்னைவனாக்கிறதுல கத்திக்குள்ள வச்சுட்டு நல்லா நம்ம ஈவனாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஈவனாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்பி எடுத்து லைட்டாக நீங்கள் கேஸில் ஹீட் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் கேன் இது போல் நீங்கள் கட் பண்ணாலும் அந்த பக்கம் நீங்கள் கொஞ்சம் கேப்பு தள்ளி சின்ன சின்ன ஹோல்ஸை நீங்கள் இது போல் நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் நீங்கள் போட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் கீழே அப்படியே வச்சுக்கோங்க. மறுபடி கம்பி ஹீட் பண்ணிட்டு அந்த வாட்டர் கேன் மூலம் நீங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸை நீங்கள் 2 ஹோல்ஸ் போல் கொஞ்சம் கேப் விட்டு இது போல் நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கேப்பை நம்ம போட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த மூடி நம்ம தனியாக கழட்டி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக நூல் நம்ம எடுத்துக்கலாங்க. ஸ்ட்ராங்காக நூல் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் கேப்பில் நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்குள்ளே 2 ஹோல்ஸுக்குள்ளே நீங்கள் இந்த நூலை நீங்கள் இன்செர்ட் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் நூல் ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் நூலை ஒன்றா நீங்கள் பிடிச்சிட்டு எப்போதும் போல் நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சி நீங்கள் நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா டைட்டாக நம்ம கட்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கட்டினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நூல் ஃபுல்லாகவே நம்ம கத்திக்குள்ள வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ இந்த மூடி பாருங்கள் நமக்கு நல்லா டைட்டாக இருக்குது. கலண்டு நமக்கு விழுகாதுங்க. அந்தளவுக்கு டைட்டாக நான் கட்டி வச்சுருக்கேங்க. இந்த மூடி நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பழைய வளையல், உடஞ்சி போன வளையல் ஏதாச்சும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது மெட்டல் வளையலுங்க, நார்மல் வளையல் கிடையாது. நான் எனக்கு யூஸ் பண்ணாத மெட்டல் வளையல் எடுத்துருக்கேன். ஒரு 4 வளையல் மட்டும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு வளையல் நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டு அழகாக நீங்கள் எஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கொடுங்க. நான் வீடியோவில் காமிக்க பாருங்க. இந்த மாதிரி அழகா நீங்க வளைச்சு நீங்க விட்டுக்கணுங்க. நான் இதே போல இன்னொரு 3 பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள் மொத்தமாக நம்ம 4 பீஸ் போல் ரெடி பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண எஸ்ஸை நம்ம இந்த கேனில் ஒரு பக்கம் இது போல் நீங்கள் மாட்டிட்டு பேக் சைடு நல்லா நீங்கள் அழுத்தி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் ஓப்பனில் இன்னொரு பக்கம் நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா வழியிலுமே நம்ம இந்த பாட்டிலை இன்சர்ட் பண்ணிக்கலாங்க.
இப்போ பாருங்கள் பாட்டிலை நம்ம இந்த ஊக்கு ஃபுல்லாகவே நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப்பை நீங்கள் டைட்டாக போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லூஸாக நீங்கள் போட்டுக்காதீங்க. டைட்டாக க்ளோஸ் பண்ணி இதை கொண்டு போய் நீங்கள் ஒரு ஆணியில் நீங்கள் மாட்டி எப்போதும் போல் கரண்டி டீ வடிகட்டி எல்லாமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு எஸ்ஸுக்குள்ளும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 6 கரண்டி கிட்ட நீங்கள் மாட்டி வைக்கலாங்க. பார்க்கவே அவ்வளோ நீட்டாக இருக்கும். நமக்கு கீழேயே விழுகாதுங்க. அந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இதுக்குன்னு தனியாக காசு கொடுத்து ஆன்லைனில் ஆர்கனைஸ் எதுவும் வாங்க வேண்டாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.